வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குடியுரிமை ஆவணமாக ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் ரேஷன் கார்டையும் இணைப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் ஒரு வாரத்தில் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை. பாஜகவினரை ஆச்சரியப்படும் அளவுக்கு கொடுத்த காசுக்கு மேல் கூவுகிறார் எடப்பாடி பழனிசாமி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். துரோக கூட்டத்தை தமிழ்நாடு விரட்டியடிக்கும் என்றும் சமூக வலைதளத்தில் பதிவு. பாரதிய ஜனதாவின் வாய்ஸில் எடப்பாடி பழனிசாமி பேச வேண்டிய அவசியம் இல்லை. பாஜக தமிழக தலைவர் நயினா நாகேந்திரன் பேட்டி. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் பழனிசாமி அவர்கள் பேச வேண்டிய கருத்தை தான் பேசியிருக்காங்க. இதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி தோழமையில் நாங்கள் இருக்கோம். இதில் அவருக்கு டம்மி வாய்ஸாக இருக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. திருவண்ணாமலையில் வரும் 16ஆம் தேதி அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. பக்தர்கள், வியாபாரிகள் மற்றும் மக்களின் அடிப்படை தேவைகளை உடனே நிறைவேற்ற வலியுறுத்தல். காரைக்குடி மாநகராட்சி திமுக மேயருக்கு எதிராக திமுகவை சேர்ந்த கவுன்சிலர்கள் 22 பேர் நம்பிக்கையில்லா தீர்மானம். மேயர் முத்துதுரையின் நடவடிக்கைக்கு எதிராக துணை மேயர் குணசேகரன் உள்ளிட்டோர் ஆணையரிடம் மனு. தனக்கு யாரும் அழுத்தம் கொடுக்கவில்லை என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி விளக்கம். துணைநிலை ஆளுநருடன் கருத்து முரண் ஏற்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் அடுத்த தேர்தலிலும் கூட்டணி தொடரும் என அறிவிப்பு. தனது பேச்சை கேட்காத யாரும் தனது பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் பேச்சு. தனது பெயரை இனிஷியலாக மட்டும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் கும்பகோணத்தில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணிக்கு அறிவுரை. என் பேரை யாரும் போடக்கூடாது. இனிஷியல் வேணும்னா போட்டுக்கலாம், இனிஷியலாக போட்டுக்கலாம், ஆனால் என் பேரை போடக்கூடாது. 1998 கோவையில் நடந்த குண்டுவெடிப்பு வழக்கில் கர்நாடகாவின் விஜயாப்பூரில் தலைமறைவாக இருந்த டெய்லர் ராஜா கைது. வரும் 24ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க கோவை நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாடு புதுச்சேரியில் ஒரு வாரத்திற்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை கூடுதலாக பதிவாகும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. தமிழ்நாடு கால்பந்தாட்ட சங்கத்திற்கு கடந்த மே மாதம் நடந்த தேர்தலை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். மறு தேர்தல் நடத்தும் வகையில் அங்கீகரிக்கப்பட்ட உறுப்பினர்களின் இறுதி பட்டியலை ஜூலை 21க்குள் தயாரிக்க ஆணை. சென்னை புழலில் திருமலா பால் நிறுவனத்தில் 44 கோடி ரூபாய் கையாடல் செய்த விவகாரம். மேலாளர் நவீன் பொல்லினேனி தற்கொலை. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பணியின் போது தூங்கிய ரயில்வே கேட் கீப்பர்கள் 2 பணியிடை நீக்கம். மல்லை சத்யா தனக்கு துரோகம் செய்துவிட்டதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ காட்டம். கட்சியை முன்னிலைப்படுத்தாமல் வெளிநாட்டு பயணம் செல்வதாக விமர்சனம். வைகோவின் குற்றச்சாட்டில் துளியும் உண்மையில்லை. இப்படி ஒரு பழியை சுமத்துவார் என எதிர்பார்க்கவில்லை என்றும் மல்லை சத்யா நியூஸ் 18க்கு தகவல். நடிகர்கள் பிரகாஷ் ராஜ், விஜய் தேவரகொண்டா, ராணா டகுபதி உள்ளிட்ட 29 பிரபலங்கள் மீது வழக்கு. சட்டவிரோத சூதாட்ட ஆப்களின் விளம்பரத்தில் நடித்த புகாரில் நடவடிக்கை. இரண்டாயிரம் முதுநிலை பட்டதாரி பணியிடங்களுக்கான தேர்வை அறிவித்தது ஆசிரியர் தேர்வாணையம். செப்டம்பர் 28ஆம் தேதி எழுத்து தேர்வு. இந்து சமய அறநிலையத்துறை பணத்தில் திமுக அரசு கல்லூரிகள் கட்டுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்த நிலையில் பாஜகவின் ஒரிஜினல் வாய்ஸில் இபிஎஸ் பேசுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி கொடுத்திருக்கிறார். கண்ணு உறுத்துது, கோயில கண்டாவே கண்ணு உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கணும்.
எதுக்காக உண்டியில பணம் போடுறீங்க? அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணுவோம், அந்த கோயில் விரிவுபடுத்துவது, அதுக்காக நீங்க போடுறீங்க. அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டல, ஏன் அரசாங்கத்திலிருந்து கல்லூரி கட்ட வேண்டாமா? நாங்க கொடுத்தோம்ல. நீங்க அப்படி அல்ல, வேண்டுமென்ற திட்டமிட்டு அறநிலைத்துறையில் இருக்கின்ற அந்த நிதியை எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில் சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் சதிச்செயலாக மக்கள் பார்க்கிறாங்க. இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி கட்டக்கூடாதான். இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு வெறும் டப்பிங் வாய்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார், பேசிக்கிட்டு இருந்தார். இப்ப பாஜக ஒரிஜினல் வாய்ஸாக பேச ஆரம்பிச்சிட்டார். பாரதிய ஜனதாவின் வாய்ஸில் எடப்பாடி பழனிசாமி பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியிருக்கிறார். முதலமைச்சருக்கு இப்போதான் என்ன பேசுறதுன்னே தெரியல. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் பழனிசாமி அவர்கள் பேச வேண்டிய கருத்தை தான் பேசியிருக்காங்க. இதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி தோழமையில் நாங்கள் இருக்கோம். இதில் அவருக்கு டம்மி வாய்ஸாக இருக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரனுக்கு மாத்தையா துரோகம் செய்ததை போன்று மல்லை சத்யா தனக்கு துரோகம் செய்துவிட்டதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியிருக்கிறார். மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோவிற்கு துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவிற்கும் இடையே கடந்த சில நாட்களுக்கு முன்பு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து வைகோ முன்னிலையில் இருவரும் கைகுலுக்கிக் கொண்டு சமாதானம் அடைந்தனர். இந்நிலையில் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மல்லை சத்யா மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். அதில் துரை வைகோவுடன் சமாதானம் செய்து வைக்கும்போது மல்லை சத்யா மட்டும் முகம் வாட்டத்துடன் இறுக்கமாக உட்கார்ந்து இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அதன் பிறகு கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று எதுவும் பேசாத மல்லை சத்யா வெளிநாடுகளுக்கு பிஜேபி சந்தோஷ் என்பவருடன் சென்று வந்ததாக வைகோ கூறியுள்ளார். மேலும் மதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் என்று கூறாமல் மாமல்லபுரம் தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் என்ற பெயரிலேயே 7-8 முறை வெளிநாடுகளுக்கு சென்று வந்திருப்பதாக வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரனுக்கு மாத்தையா துரோகம் செய்ததை போன்று தன்னுடன் பல போராட்டங்களில் பங்கேற்ற மல்லை சத்யா தற்போது தனக்கு துரோகம் செய்துவிட்டதாக வைகோ கூறியுள்ளார். இதனிடையே சென்னை பூந்தமல்லியில் இன்று நடைபெறவுள்ள மதிமுக மண்டல நிர்வாகிகள் கூட்டத்தில் மல்லை சத்யாவின் படம் பேனரில் இருக்கக்கூடாது என்று அக்கட்சி தலைமை அலுவலகத்தில் இருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் பூந்தமல்லியில் நடைபெறும் அதிமுக சென்னை மண்டல செயல் வீரர்கள் கூட்டத்தில் மல்லை சத்யாவின் புகைப்படம் இடம்பெறவில்லை. அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் தேர்தல் பணிகள் குறித்து சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூரைச் சேர்ந்த மதிமுக நிர்வாகிகள் கூட்டம் வைகோ மற்றும் துரை வைகோ தலைமையில் இன்று மாலை நடைபெறுகிறது. இதில் 100க்கும் மேற்பட்ட பேனர்கள் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மல்லை சத்யாவின் புகைப்படம் தவிர்க்கப்பட்டுள்ளது. தன் மீதான வைகோவின் குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என தெரிவித்திருக்கக்கூடிய மல்லை சத்யா வைகோ இப்படி வழி சுமத்துவார் என கனவிலும் நினைக்கவில்லை என கூறியிருக்கிறார். மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா தனக்கு துரோகம் செய்துவிட்டதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளது கட்சிக்குள் புகைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு விளக்கம் அளித்த மல்லை சத்யா 32 வருடங்களாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கட்சி தலைமைக்காக உண்மையாக இருந்து வருவதாக கூறியுள்ளார். தன் மீது இப்படி புகார் கூறியதை விட ஒரு பாட்டில் விஷம் வாங்கி குடி